UIDAI இதை விரிவா பார்த்தோம்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு கீழே ஆதார் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆதார் பேர்ல எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காங்க 10 நவம்பர் 2025. நாங்க அபிஷியலா ஆதார் ஆப்பை லான்ச் பண்றோம். பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் பிளே ஸ்டோர்ல போயிட்டு செக் பண்ணுங்க, ஐபோன் யூசர்ஸ் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அங்க எம் ஆதார் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப் இருக்கு. அப்புறம் எதுக்கியா இந்த ஆதார் ஆப் அப்படின்னு கேட்க உங்களுக்கு தோணும். இருக்கு, விஷயம் இருக்குங்க போய் தான் நான் இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டணும்னா வழக்கம்போது நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்கிப் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க கூகுள் பிளே ஸ்டோரோ இல்ல ஆப் ஸ்டோரோ நீங்க விசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க எம் ஆதார் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் ரொம்ப வருஷமா இந்த 2 தளத்திலேயே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த எம் ஆதார் எதுக்கு அப்படின்ட்டு. முழுக்க முழுக்க நமக்கு சர்வீஸ் பண்றாங்க. சரி, அந்த சர்வீஸ் என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். 1, இ ஆதாரை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது, உங்கள்கிட்ட ஆதார் ஐடி இல்லைன்னா நீங்க பிவிசில ஆதார் ஐடியை ஆர்டர் பண்ணலாம் இந்த எம் ஆதார் வழியா. அதுக்கப்புறம் உங்க ஆதார் ஐடியில இந்த அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த எம் ஆதார் வழியா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனலி இந்த விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்றாங்க, அதை கூட இந்த எம் ஆதார் வழியா நீங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. மொத்தத்துல இந்த எம் ஆதார் நமக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்குது. ஒரு தடவை போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? இப்ப ரீசெண்டா ஆதார் ஆப் லான்ச் பண்ணாங்கல்ல, அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பதிவு பண்ண போறோம். தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க கடைசி வரைக்கும். 10 நவம்பர் 2025 வெற்றிகரமா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆதார் ஆப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு டிஜிட்டல் ஐடி வேலட் அப்படிங்க. நீங்க இந்த ஆதார் ஐடி எல்லாம் கேரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஆதார் ஐடியோட நம்பர் இருக்குல்ல, இந்த ஆதார் ஆப்ல நீங்க கொடுத்தாலே அங்க உங்களுக்கு ஆதார் ஐடி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கெல்லாம் ஆதார் ஐடி கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்க மொபைலை ஓப்பன் பண்ணி இந்த ஆதார் ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாலே போதுமானது. அதுல எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுவே கேட்கறவங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் தானா, இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதுல ஃபேஸ் அத்தன்டிகேஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கியூஆர் கோட் மூலியமா டேட்டாவை ஷேர் பண்றது. அதே மாதிரி இந்த ஆதார் ஆப்பை நீங்க லாக் அண்ட் அன்லாக் இந்த ரெண்டையுமே பயோமெட்ரிக் மூலியமா செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆஃப்லைன் அக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒரு ஆதார் ஐடியோட டீடைல்ஸை வெரிஃபை பண்றதுக்கு இந்த ஆதார் ஆப் போதுமானது அப்படிங்கிறாங்க. அதுவும் ஆஃப்லைன்ல சரி பார்த்துக்க முடியும். ஃபைனலி இந்த ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆதார் ஆப்ல கொண்டு வராங்க. அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆதார் ஐடியை ரெடி பண்றதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிதானே உங்களுக்குன்னு கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே மொபைல் நம்பரை கொடுத்து, அப்படி நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆதார் அக்கௌண்ட் வழியா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகபட்சமா ஒரு 5 பேரை உங்களால இணைச்சிக்க முடியும். செமல. அப்ப எல்லாருடைய ஆதார் ஐடியை நம்ம கேரி பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த 5 நபருடைய ஆதார் டீடைல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரே மாதிரி மொபைல் நம்பர் இருந்தா மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா, இப்ப நீங்க ஒரு மொபைல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றீங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே அக்கௌண்ட்டை வேற டிவைஸ்ல நீங்க பயன்படுத்தும் போது பழைய மொபைல்ல நீங்க அந்த ஆதார் ஐடிக்குள்ள போயிருப்பீங்கல்ல, அது இன்ஆக்டிவேட் ஆயிடுமா. அப்போ ஒரு டிவைஸ்ல மட்டும்தான் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஆதார் தெளிவா பதிவு பண்றாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆதார் ஆப்புக்குள்ள போய் ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பாத்துருவோமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். புதுசா வந்த ஆதார் ஆப்பை ஓபன் பண்ணுவோம். அப்புறம் ஒன்லி திஸ் டைம், அதுக்கப்புறம் டிஸ்கவர் கீ ஃபீச்சர், அப்புறம் நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் படிச்சு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்டர் ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ஐ எம் ரெடி வித் மை ஆதார் கட்டுங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொசீட். அதுக்கப்புறம் கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, I am under 18 and my Aadhaar is linked to my parents guardian for face authentication. தேவையில்ல. Proceed to select SIM. இங்க ஜியோ காட்டுது, ஜியோ செலக்ட் பண்றேன். அப்புறம் are you sure? Yes.
பாத்தீங்கன்னா செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட் சென்ட் ஒரு இது வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்து வெரிஃபைங் மொபைல் நம்பர் பக்கத்துல டைமர் ஓடுது பாருங்க. டைமர் ஒரு சில வினாடிகள் எடுக்கும் நினைக்கிறேன். கண்டினியூ ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பாருங்க. கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன், இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். இதுல பாருங்க, இதை நான் தட்டின உடனே பாருங்க ப்ளீஸ் பிளிங்க் பிளிங்க் என்னாச்சு? லைவ்னஸ் ஃபெயில்டு. ஓ 3 அட்டம் தான் இருக்கு. ட்ரை அகைன் 3 அட்டெம்ப்ட் லெஃப்ட். 3 தடவை ட்ரை பண்ணலாமா, அதுக்கு மேலனா பிளாக் ஆயிரும் நினைக்கிறேன். அதனால நான் கரெக்டா வெளிச்சத்துல போய் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டு வரேன். இது கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடை ஷேர் பண்றது மூலமா நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணலாம். ஸ்கேன் கியூஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இது வந்து மற்றவங்களுடைய ஆதார் ஐடியை ஸ்கேன் பண்ணக்கூடியது, சரி பார்க்கக்கூடியது. ஷேர் ஐடிங்கிறது வந்து நம்மளுடைய ஆதார் ஐடியை ஷேர் பண்ணக்கூடியது. அதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு 5 பேரை ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஆதார் ஐடி இங்க இருக்கு, பச்சை கலர் தெரியுதா? தட்டுறேன். இதான் என்னுடைய ஆதார் ஐடி. என்னுடைய ஆதார் ஐடியோட நம்பரை மறைக்கணும்னா லெஃப்ட் சைட்ல பாருங்க, மறைச்சிக்கலாம். இது லாக்ல இருக்கு என்னுடைய ஆதார் ஐடி, இது அன்லாக்ல இருக்கு. சமல சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் புதுசா வந்த ஆதாரை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால மேக்சிமம் எல்லார் கையிலயும் ஆதார் ஐடி. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அதை தவிர்த்துட்டு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல